பாக்கெட் மணியை தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றதை விட இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது கிடைக்கூட அந்த ஃபீல் இருக்கு தெரியுமா? நான் ஓனர்ன்ற மைண்ட் செட்ல வருவீங்க. நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற மைண்ட் செட்ல இருப்பீங்க. என்னோட லைஃப்லயே நான் பண்ண மிகப்பெரிய தவறு, காலேஜ் பீரியடை நான் கரெக்டா யூஸ் பண்ணாதனால இப்போ என்னோட ஒர்க்கிங் பீரியட்ல நான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 20 ரூபா 30 ரூபாயாவது என் கையில இருக்கும். ஏன்னா பஸ் ஃபேருக்கே வந்து ஒரு 30 ரூபா ஆயிரும். அது இல்லாம எக்ஸ்பென்ஸுக்கு பார்த்தா ஒரு 20 ரூபாய் இருக்கும், எவ்ரிடே இருக்கும். அந்த அமௌண்ட்டை நான் தேவையில்லாம நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே தவிர தேவையா நான் ஒரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணல, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ அது எப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆஃப்டர் காலேஜ். ஆனால் காலேஜ் படிக்கும்போது நாலேஜ் இருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் அதை பத்தி இதுவும் நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, தெரிஞ்சுக்கவும் முயற்சியும் பண்ணல. அதனால என்னோட வேலைக்கு நான் போற காலகட்டத்தில் பற்றி தெரிஞ்சுக்கும் போது என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. ஏன்னா வர சம்பளம் எல்லாமே எக்ஸ்பென்ஸா போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் நவ் நான் அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். இப்பவும் நான் அதை பண்ணலை அப்படின்னா இன்னும் என்னோட ஃபியூச்சர் இன்னொரு 5 வருஷம் கழிச்சிருக்கிறேன்னா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறணுன்ற ஒரு பயத்திலேயே நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை எவ்ரி சிங்கிள் டே நான் போட்டு வச்சு அது மாசத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டா வரும். அந்த அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை மாசம் வர என்னோட இன்கம்ல ஒவ்வொரு டைமும் என்னோட வர இன்கம்ல கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப இல்லை, ஆனா கொஞ்சமா. ஆனா அந்த கொஞ்சமா நான் சேர்த்தது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அதை சேர்த்தது இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இருக்கேன், நிறைய கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கும் போது அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர்னு சொல்லப்படுற பொசிஷன்ல இருக்கேன். அப்ப அந்த கம்பெனியோட லாபமோ நஷ்டமோ நானும் பொறுப்புங்கும் போது நான் ஒரு பிசினஸ் மேன்ற ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்டோட பவரே அதுதான். நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், 10 ரூபா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம தேவையில்லாம அந்த விஷயத்த யோசிக்காம இந்த 10 ரூபாய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. 10 ரூபாய் கம்பெனிஸ் இருக்கு, 20 ரூபாய் கம்பெனிஸ் இருக்கு. நீங்க டெய்லி 10 ரூபாங்கும் போது மாசத்துக்கு 300 ரூபா உங்க கையில இருக்கும். 300 ரூபாய்க்கு நீங்க 10 ரூபா ஷேர்னா 30 ஷேர் வாங்கலாம். 15 ரூபாய் ஷேர்னா அது ஒரு குவான்டிட்டி வாங்கலாம். ஆனா இந்த குவான்டிட்டி வாங்கினா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்றது மட்டும் சொல்றேன். ஏன்னா இதை நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஃபீல் தானே இருக்கு. அந்த கம்பெனியோட அஃபிஷியல் பார்ட்னரா இருப்பீங்க. நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் தி ஓனர் தான். பட் நம்ம அதிகமான குவான்டிட்டி வச்சாதான் அதிகமான ப்ராஃபிட் வரும். இங்க ப்ராஃபிட் லாஸ் இருக்கு. பட் அந்த ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், நம்ம ஒரு பிசினஸ்மேன்ற மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்கா வளர்க்கறதுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப உதவும். நீங்க யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. பேரண்ட்ஸ் இவ்வளவு தூரம் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை ஒரு நிமிஷம் பாருடா, உங்க லைஃப்ல கொடுக்குற பாக்கெட் மணியை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா பாக்கெட் மணியை தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றதை விட இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது கிடைக்கூட அந்த ஃபீல் இருக்கு தெரியுமா? நான் ஓனர்ன்ற மைண்ட் செட்ல வருவீங்க. நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற மைண்ட் செட்ல இருப்பீங்க. அது எப்படி அந்த மைண்ட் செட் வரும், இதை பத்திலாம் நான் நிறைய பேசுவேன். ஏன்னா என் லைஃப்ல அவ்வளோ அடி விழுந்து நான் தாண்டி திரும்ப வந்திருக்கேன். என்னோட லைஃப் லெசன் உங்கள நீங்க நிறைய பேர் அந்த அடி விழாம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நான் நம்பிதான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முயற்சி பண்றது பெருசா பண்ணணும் இல்லை. ஒரு நாளைக்கு 10 ரூபா சேவ் பண்ணாலும் மாசம் 300 ரூபா, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3200 ரூபா. அதே இன்ட்டு 3 வருஷம் போட்டீங்கன்னா 9200 ரூபா, 4 வருஷம் போட்டீங்கன்னா 12800 ரூபா உங்க கையில இருக்கணும். அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 15,000 20,000 வந்திருக்கும். ஏன்னா அதுதான் ஷேர் மார்க்கெட், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்ல பண்றதா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது என்ன ஏது எப்படி இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா சூப்பரா எஃபெக்டிவா நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. இங்க இமேஜினரி வேர்ல்ட்ல இருந்து வாழ்றதை நிறுத்திக்கிட்டு ரியாலிட்டி வேர்ல்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க செய்யற அந்த ஆக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இமேஜினேஷன் பண்ணிலாம் ரிட்டர்ன்ஸ்லாம் எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. கரெக்டா?